வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் உள்ள இல்லத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்த அண்ணாமலை. பாஜக தலைவர் மாற்றம், அதிமுக பாஜக கூட்டணி யூகங்களுக்கிடையே 1 மணி நேரம் நடந்த ஆலோசனை. கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவில் மாதவிடாயை காரணம் காட்டி மாணவியை வகுப்பறை வாசலில் தேர்வெழுத வைத்ததாக புகார். வீடியோ எடுத்து புகார் கூறியுள்ள மாணவியின் தாய். கோயம்புத்தூர் அருகே மாதவிடாய் காரணமாக பள்ளி மாணவியை வாசலில் வைத்து தேர்வெழுத வைத்த விவகாரத்தில் சித்பவானந்தா பள்ளி முதல்வர் ஆனந்தி சஸ்பெண்ட். இலவச கல்வி சட்டத்தின் கீழ் தவறு என்பதால் நடவடிக்கை என தனியார் பள்ளி நிர்வாகம் விளக்கம். குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறைகளை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பு மாணவி தனியாக அமரவில்லை, நாங்கள் இருக்கிறோம் என கோயம்புத்தூர் பள்ளி விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிவு. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு செயல் தலைவராக நியமனம். நிறுவனரான தானே தலைவராக செயல்பட உள்ளதாக ராமதாஸ் அறிவிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முந்திரி தோப்பில் சாராயம் காய்ச்சி விற்றவர் கைது. மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த சாராயத்தை தோண்டி எடுத்த போலீசார். பாஜகவுடன் அதிமுகவினரும் புறக்கணித்து எஜமான விசுவாசத்தை வெளிப்படுத்தி உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். நீட் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து விமர்சனம். விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை என அரசு மீது குற்றச்சாட்டு. லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதுதான் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தியும் ஆங்கிலமும் திணிக்கப்பட்டன. நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த நேர்காணலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக கட்சியினருடன் ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வருகை. துக்ளக் ஆசிரியர் வீட்டில் நாளை ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். பாஜக தலைவர் மாற்றத்திற்கும் அமித்ஷா வருகைக்கும் தொடர்பு இல்லை. நாளை விரிவாக பேசலாம் என்றும் சென்னையில் அண்ணாமலை பேட்டி. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி. இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க, 10:30 மணிக்கு வர்றாங்க. நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க, அது உறுதி. இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷாஜி அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை. சென்னை அருகே பனையூரில் நாளை முதல் முறையாக நடைபெறும் தவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். ஏப்ரல் 14ஆம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தை காலை 7:30 மணி முதல் மக்கள் மரியாதை செலுத்த திறக்க வேண்டும். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை எண்ணூர் அருகே கடலில் குளித்தபோது மூழ்கி தத்தளித்த சிறுவன். உடனடியாக கடலில் குதித்து காப்பாற்றிய காவல் உதவி ஆய்வாளர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பயிற்சிக்கு வந்த மருத்துவ மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் என புகார். நிஷா மருத்துவமனையின் உரிமையாளர் ஜாவித் மீதான குற்றச்சாட்டு குறித்து காவல்துறை விசாரணை.
தமிழ்நாடு முழுவதும் வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம். திரையரங்குகளின் முன்பு குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள். கோயம்புத்தூரில் மாதவிடாய் காரணமாக பள்ளி மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி அடுத்த செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் உள்ள சுவாமி சித்பவானந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கடந்த 5ஆம் தேதி பூப்படைந்துள்ளார். இந்நிலையில் முழு ஆண்டு தேர்வு எழுத பள்ளிக்கு சென்ற மாணவியை தீட்டு என்று கூறி பள்ளி நிர்வாகம் வகுப்பறைக்குள் அனுமதிக்கவில்லை என தெரிகிறது. குறிப்பாக கடந்த 7 மற்றும் 9ஆம் தேதி மாணவியை பள்ளி படிக்கட்டுகளில் அமர வைத்து அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வை எழுத வைத்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவியின் தாய் அதனை வீடியோவாக எடுத்து புகார் அளித்திருக்கிறார். யார் உட்காந்து சொன்னது? எந்த மிஸ்? பிரின்சிபல் மிஸ் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? ஏஜ் அட்டன் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? இந்நிலையில் மாணவியின் உறவினர்கள் வீடியோ ஆதாரத்துடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் மாதவிடாய் ஏற்பட்டதுடன் அருந்ததியர் சமூகத்தினர் என்பதில் வெளியில் அமர வைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். புகாரின் அடிப்படையில் சித்பவானந்தா பள்ளி முதல்வர் ஆனந்தி மற்றும் கண்காணிப்பாளர் சிவகாமியிடம் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் விசாரணை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் வடிவேல் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். கோயம்புத்தூரில் மாதவிடாய் காரணமாக பள்ளி மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் மாணவியின் தாயார் தான் அவரை தனியாக உட்கார்ந்து தேர்வு எழுத பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டதாக பொள்ளாச்சி கூடுதல் எஸ்பி சிருஷ்டி சிங் கூறியிருக்கிறார். பாப்பா கூட வந்தாங்க. அம்மா பாப்பா அம்மா பேரு சந்தியா. அவங்க வந்தாங்க. இங்கே வந்து வைஸ் பிரின்சிபல் பேசி தனியாக அலோவ் பண்ணுங்க, இன்ஃபெக்ஷன் இஷ்யூ ஆயிடும், அதுக்காக தனியாக அலோவ் பண்ணுங்க. அப்புறம் போயிட்டாங்க. அது சேம் நாள்லே இது பொண்ணும் அது காலில் பெயின் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. நைட்டு அம்மா கேட்டாங்க என்ன நடந்துச்சு. அவங்க கீழே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காலில் பெயின் இருக்குது. அது இன்சிடென்ட் அங்கே முடிஞ்சிச்சு. இதனிடையே பள்ளி முதல்வரை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாவட்ட கல்வி அலுவலர் வடிவேல் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்திய நிலையில் முதல்வர் ஆனந்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனிடையே தனியார் பள்ளி மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை இவ்வகையாயினும் அதை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். மேலும் அன்பு மாணவி தனியாக அமரவில்லை, நாங்கள் இருக்கிறோம், இருப்போம் என்றும் அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகை மாநில நிர்வாகிகளை சந்திப்பதற்காக மட்டுமே தவிர மாநில தலைவரை மாற்றுவதற்காக அல்ல என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவை அடுத்து சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்த அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் ஆறுதல் கூறினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடியவர் குமரி அனந்தன் என்றும் அவரது வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை என்றார். தேசிய தலைவர் JP நட்டா அளித்த இரங்கல் செய்தியை தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து அளித்ததாக கூறினார். தான் உட்பட எல் முருகன் கட்சி பணியில் இருந்ததால் குமரி அனந்தனின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க முடியவில்லை என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளை சந்திப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இருப்பதாகவும் மாநில தலைமை மாற்றத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நிகழ்ச்சிகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி. இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க, 10:30 மணிக்கு வர்றாங்க, நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க, அது உறுதி. மற்றபடி எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு நாங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்க சொல்றோம். அதிகாரப்பூர்வமாக நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம், நாளைக்கு சொல்றோம். இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷாஜி அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் வந்திருப்பது கட்சியினுடைய தலைவர்கள் எப்பவுமே சந்திப்பாங்க. தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாகத்தான் நீங்க பார்க்கணும். இதனிடையே ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பாஜக ஏற்றுக்கொள்வதாக கூறிய அண்ணாமலை மாநில அரசை ஆளுநர் கேள்வி கேட்கக்கூடாது என நீதிமன்றம் கூறவில்லையே என்றார். ஆளுநர் எடுக்கும் முடிவுக்கு காலதாமதம் குறித்துதான் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக அண்ணாமலை கூறினார். உச்சநீதிமன்றத்துக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அந்த பவர்ஸை பயன்படுத்தி 10 மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட என்ன இருந்துச்சோ அந்த 10ம் பாஸ் ஆனதாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க.
அதன்படி அது மக்கள் நினைச்சுக்கலாம், 10 வேற 10 ஒன்று ஒரே சப்ஜெக்ட் தான். தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அது முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த மசோதாவில் நிறைவேற்றப்பட்ட போது சொல்லப்பட்டது. அந்த 10 அவ்வளோதான். ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, எல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து அது வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்பையும் நம்ம அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்கேயும் மாநில அரசு அத்துமீறும் போது ஆளுநர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் எங்கேயுமே சொல்லலை.